வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் வந்து இப்போ சூடு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் 16ஆம் தேதி இன்னொரு 4 நாள் 5 நாளில் இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். அப்போ இப்போ மக்கள்கிட்ட மனநிலை எப்படி இருக்குது, அதாவது அவங்க எல்லாரும் வாக்களிக்க தயாராகிட்டாங்களா, எப்படி வாக்களிக்க போறாங்க, அதுவும் முக்கியமாக இந்த முறை தேர்தல் வந்து மும்முனை போட்டியா இருக்கும்ன்றதால இந்த விருப்பு வாக்கு கூடுதலான தாக்கத்தை செலுத்த இருக்குது. அப்ப அது சம்பந்தமா எங்களோட மக்களுக்கு எவ்வாறான தெளிவு இருக்குதுன்றது சம்பந்தமாக ஒரு சமூக சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நாங்கள் செய்ய போறோம். அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு எப்படி ஓட் போடலாம்ன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை தான் செய்ய போறோம். அப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா இப்படி எங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு மாதிரி பேலட் பேப்பர் வந்து வாக்கு சீட்டு வந்து இருக்குது. அதையும் கொடுத்து அவங்க எப்படி மார்க் பண்றாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி அந்த விருப்பு வாக்கு போடுறன்ற முறைமையை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாசம் என்ன விசேஷம்? எலெக்ஷன் அது தெரிஞ்சிருக்கு. அப்ப எலெக்ஷன் 22 என்ன எலெக்ஷன் நடக்கும்? எத்தனை ஜனாதிபதி ஐடியா? வளமையான ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மாறுபட்ட விஷயம் இருக்கு. என்ன இந்த முறை எனக்கு தெரிஞ்சதுக்கு எதிர்க்க அதாவது போட்டியிடலாக்கள்ல மெஜாரிட்டி 4 பிரிவு. யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இன்னும் தேர்தல் சொல்லினா போட்டியிட ஆகுற எண்ணிக்கை வளமையை விட சரியான கூடுதல். அதனால இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற முறையிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு உதாரணம், இதுல ஒரு கட்சி எந்த விதமான இதுவும் இல்லை. ஜஸ்ட் எப்படி நீங்க வாக்களிப்பீங்க 21ஆம் தேதி சும்மா மார்க் பண்ணுங்க. இப்ப இதை விட்டு இந்த முறை இன்னொரு வாக்களிப்பு முறை இருக்கு. எப்படி போடுறது உங்களுக்கு ஐடியா இருக்கும்? நான் போட்டேன்டா யாருக்கு போடணும் இதுல வந்து இது வந்து இலங்கை தேர்தல் முறை தெரியுதா? நீங்க செட் பண்ணிருக்கீங்க. இது என்னன்னு சொல்லி சொன்னாங்க. தெரிஞ்சிருக்கு. முறை நிறைய பேருக்கு வாக்களிக்கிற முறை மாறி இருக்குது. 3 பேருக்கு வாக்களிக்கலாம். இதுல எத்தனை பேருக்கு அளிக்கணும்? அது உங்களுக்கு நீங்க விருப்பு வாக்கு முறை உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு உண்டு. மற்ற விருப்பு வாக்கு 2 பேரும் அது எப்படி கேள்விப்பட்டேன். நீங்க தம்பி நான் ஜெர்மன் சிட்டிசன். ஒரு பேரு உங்களுக்கு கூடுதலா சொல்ல தெரியல. அதாவது இந்த முறை தேர்தலில் வந்து 2 முறை பிள்ளாடி போடலாம். விருப்பு வாக்கு தெரியும். அது எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு சரி. ஓகே, நன்றி. விருப்புவாக்கு பழமையா ஒரு 4 பிள்ளைய போட்டு வரதோ ஓகே. ஆனா இந்த மாதிரி அந்த விருப்புவாக்கு 3 பேருக்கு போடலாம். இது 3 பேருக்கு போட போறீங்களா? இதெல்லாம் அது வந்து 3 பேருக்கு போட போறீங்க. எத்தனை ஜனாதிபதி அது ஐடியா? 9 ஜனாதிபதி. இப்போ 21ஆம் தேதி நீங்க vote பண்ண போறீங்க. இதுல எந்த விதமான கட்சி சார்ந்ததும் இல்லை. எப்படி vote பண்றது என்றதா, அது அங்க vote போட போவோம் தானே, போற முடிவு தானே. எப்படி இப்போ என்ன மாதிரி நீங்க vote பண்ணுவீங்கன்றது அது ஓகே. எப்படி போனீங்க? ரைட். தெரிஞ்சிருக்கு. நோக்கம் என்னன்னா இந்த முறை வளமையாக பாரம்பரிய முறை ஒரு புள்ளடியை போட்டு வர்றது. விருப்பாக்க முறை தெரிஞ்சிருக்காங்க. வேற எது பொதுவான விஷயம் நம்புறேன். அதுக்கு எதுக்கு சந்தேகம் எடுகேஷன்